ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, யோகா முத்ரா. ஒரு முத்திரையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த முத்திரைக்கு பேர் என்னென்னா காலேஸ்வர முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. நமக்கு நமது எண்ணங்கள் சதா காரணமாக ஏதோ ஒரு காரணமாக குழப்பமாகவும் அலைப்பாய்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இருக்கவே இருக்காது, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. மனம் குழம்பி போயிருக்கு, அமைதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டே இருக்கும். அதை நம்ம உணர்ந்துக்கிட்டே இருப்போம். இந்த குறைபாடுகளை குணப்படுத்தக்கூடிய காலேஸ்வர முத்திரை. ஈஸ்வரனுக்கு இன்னொரு பெயர் தான் காலேஸ்வரன் அப்படின்னு சொல்கிறது. அந்த காலேஸ்வரன் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த காலேஸ்வரனை அதே பேரை வச்சுருக்காங்க, அவருடைய பேரை. ஸோ அவருடைய பேரில் இருக்கிறதுனால ஒரு அற்புதமான ஒரு தன்மை இதுக்கு இருக்குது. மனிதனுடைய குணாதிசயங்களை மாற்றக்கூடிய சக்தி இருக்கான் இந்த முத்திரைக்கு. மாற்ற முடியாத சில கெட்ட பழக்கங்கள், தீய பழக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த முத்திரை மாற்றும். சரி, எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். 2 கைகளில் நடு விரல்கள் முனைகளில் தொட்டு கொண்டிருக்கிறது. கட்டை விரல்கள் நுனிகளில் தொட்டு கொண்டிருக்கின்றன. ஆள்காட்டி விரல்களும் உட்புகமாக மடக்கி பின் பக்கங்களின் 2வது விரலுக்கிடையில் தொட்டு கொண்டிருக்கின்றன. சுண்டு விரல்களும் மோதிர விரல்களும் உட்பக்கமாக மடங்கி இருக்கின்றன. கட்டை விரல்களும் நமது மார்பை நோக்கி இருக்க வேண்டும். முழங்கை மடிப்புகள் மார்புக்கு முன் விரிந்து நிலைமையில் இருக்கணும். மூச்சை மெதுவாக உள்வாங்கி பின்பு மெதுவாக வெளியிடணும். இந்த மாதிரி 10 முறை நம்ம செய்யணும். இதை எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படின்னா 20 மினிட்ஸ் நான்ஸ்டாப்பாக இந்த முத்திரையை நாம் செய்யலாம். சரி, இந்த முத்திரையை செய்கிறதுனால என்ன நமக்கு நன்மை அப்படின்னா, வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை இது. உதாரணம் என்னென்னா, இந்த முத்திரைகள் சில பேருக்கு கெட்ட பழக்கம் இருக்கும், அடிக்டட், ஏதோ ஒன்று அடிக்ஷன்னா என்ன? புகைப்பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கேம் விளையாடுறது, அப்புறம் பான் வீடியோஸ் பார்க்குறது, மாஸ்டர்பேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன, அப்புறம் ரொம்ப லேசியாக இருக்கிறது. ஒரு பொருள் எடுத்தால் அந்த இடத்துல வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எந்த மாதிரியான அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட் ஹேபிட் இது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 48 நாள் தொடர்ந்து இந்த காலேஸ்வரா முத்திரை செய்யுங்க. அதுலேருந்து விடுவிக்கப்படுவீர்கள். மனம் அலைப்பாயிர எண்ணங்கள் தறிகட்டு ஓடுறது மனம் சார்ந்த பிரச்சனையை நல்ல நிவாரணம் தருகிறது. அதனால் இந்த முத்திரை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். நாம் வெளி உலக வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் அண்ட் அவுட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலில் பல விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டு அறிவை பெறதுக்கு நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்ருப்போம். அதுக்கு மனசு தெளிவாக இருந்தால் எல்லா விஷயத்தையும் நம்ம செயல்படுத்த முடியும், முடிவெடுக்க முடியும். ஸோ அது எல்லாத்துலேயும் கிளியராக முடிவெடுக்க முடியும் உங்களால். திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன முடிவெடுக்க தெரியலன்னு ஒருத்தவங்கிட்ட போகிறீங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்க இது புதுசாக தெருவுக்கு வந்துட்டாங்க. முடிவெடுக்க தெரியலனா வாங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. இந்த முத்திரையை பண்ணிங்கன்னா முடிவெடுக்கக்கூடிய திறன் தானாக வரும். அதாவது அடுத்தவர்களுடன் ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு ரிலேஷன் கிட்டேயோ அல்லது உங்களோட சொந்த ரிலேஷனாக இருந்தாலும் சரி, யார்கிட்டையா இருந்தாலும் சரி, அதை மேம்படுத்துறதுக்கான வழியை இது ஏற்படுத்துது. சக மரியாதை, எல்லார்கிட்டையும் மரியாதையை கொடுக்கறதுக்கான தன்மையை நமக்குள்ளே ஏற்படுத்தும். அந்த பண்பை வளர்த்து விடும். முக்கியமாக அன்பை வளர்த்து விடக்கூடிய அற்புதமான முத்திரை. சில பேரை சொல்லலாம், இவனெல்லாம் திருத்தவே முடியாது, இவனெல்லாம் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட மனிதர்களாக உங்களை அடிக்கடி அந்த மாதிரி சொல்லியிருந்தான். இவனெல்லாம் உருப்பட மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பல பேர் காதில் படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்த முத்திரையை செய்து பாருங்கள். உங்களை இந்த உலகம் மதிக்கும் ஆரம்பிக்கும். 48 நாளில் அந்த மாற்றம் உங்களுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும். அடுத்தது மன ஒருமைப்பாட்டை அதிகப்படுத்துகிறது. நம்ம பழகி போன பல குணங்கள் நம்மக்கிட்டே இருக்குது. அந்த குணங்கள் சில நேரம் நல்லா இருக்காது. நம்மளை சுற்றி இருக்க சமுதாயத்துக்கு அந்த குணம் நல்லது இல்லாமல் இருக்கும். அந்த குணத்தை மாற்றத்துக்கு ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது கூட இந்த முத்திரை. மன அமைதி அடையாமல் மன ஒன்றிணைப்பை லகுவாக ஏற்படுத்துகிறது. மாணவர்களுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க,
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம். உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே டிசிப்ளினை ஃபார்முலாவாக உங்களுக்குள்ளே தானாகவே கிரியேட் ஆகும். அதாவது நிறைய பேர் வந்து ஒழுக்கத்தை பெற்றவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டு ஏதோ பயத்தில் தான் அவங்க செய்வாங்க தவிர வெளியே வந்து அவங்களால அந்த ஒழுக்கத்தை வந்து விட்டுடுவாங்க. ஆனால் இந்த முத்திரை உங்களுக்குள்ள உங்களை அறியாமல் ஒரு 48 டேஸில் ஒரு விதமான டிசிப்ளினை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். இதை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க கூட. நிறைய பேர் இன்றைக்கும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதிலும் நானும் ஒருவன். ஏன்னா வீட்டில் வந்து அப்பா அம்மா இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. எங்களால் வயசு கோளாறு கேட்க மாட்டோம். அதனால் அவங்க சொல்கிறத நீ சொல்கிறத நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டோம் வேலையை பார்த்துட்ருப்போம். ஸோ ஒரு குரு சொன்னார் எனக்கு இதை விஷயத்த டெய்லி பண்ணுப்பா அப்படின்னு. நான் அவர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டார். சரி நம்மளும் அவர் பெரியவர் சொன்னார் கேட்கலாமே சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆர்வத்தில் செஞ்சுட்டு இருந்தேன். நானும் சும்மா பார்க்கறதுக்கு ஏதோ முத்திரை பண்ணுறதுக்கு விளையாட்டு புள்ளத்தனமாக இருக்கு அப்படின்றதுனால நம்மளும் தொடர்ந்து விளையாடுற மாதிரியே தொடர்ந்து 20 மினிட்ஸ் ஒரு ½ hour டிவி பார்க்குற நேரத்தில் உட்காந்து அப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 48 டேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கே தெரில எனக்குள்ளே என்ன சேஞ்சஸ் ஆச்சுன்னு எனக்கே தெரில. தானாகவே ஒரு சுய ஒழுக்கம் யாரும் சொல்ல தேவையில்லை. என் வேலையை நானே செஞ்சுக்கிறது. ஒரு பொருள் எடுக்கிறேன், அந்த பொருளை எங்கே வைக்கணும் அதை வைக்கிறேன். என் துணியை நானே துவைச்சிக்கிறது, என்னை நானே இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிறது, என் ட்ரெஸ்ஸை நானே அயர்ன் பண்ணிக்கிறது, எல்லாமே நானே. எனக்கு என்ன குறித்ததான செல்ஃப் எனக்கு வந்துருச்சு. எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அடிக்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னை விட்டு தானாகவே போயிடுச்சு. தேவையில்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் போய் எல்லாரும் என்ன மதிக்க ஆரம்பித்தாங்க. என்னடா இதெல்லாம் மாறிச்சு அப்படி எனக்கே தெரியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர்கிட்ட பேசும்போது தான் சொன்னார், முதிரையை பண்ணியா? ஆமாம் ரெகுலராக பண்ணேன். அதனால தான் அதுக்கு இந்த காலேஸ்வர அந்த ஈஸ்வரன் உனக்குள்ளே குடிகொள்ள வர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் வேணும்னா மறக்காமல் நீங்களும் இந்த காலேஸ்வர முத்திரையை செய்யுங்கள். ஈஸ்வரன் உங்களுக்குள் குடி புகுந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்தையும் மாற்றுவான். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப் அண்டு நிறையா ஃபேஸ்புக்ஸில் இருப்பீங்க. ஸோ வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களும் அதை படிப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட. தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் நான் முத்திரைகளெல்லாம் போட்டுட்டு நோய்களுக்கான முத்திரையை போட போகிறேன். இது வரைக்கும் ஒரு 250 விதமான நோய்களுக்கான முத்திரைகளை ரிசர்ச் பண்ணி எடுத்து அது வந்து அனுகூலமாக கண்கண்ட ஒரு அனுபவமாக இருக்கக்கூடிய ஒரு சில பல முத்திரைகளை எடுத்து வச்சு இது யார் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும், என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் குணமாகும், அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் யூடியூப் வலைதளத்தில் வரப்போகுது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் அதுக்காகவே வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கூட. நன்றி.